ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வந்து சந்திரன் உச்சம் பெற்ற ஒரு ராசி ரிஷபம். அதுவும் சந்திர தசா தான் அவளுக்கு ஆரம்பம். ரோகிணிக்கு வந்து சந்திரன் ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நல்ல ஹாஸ்யமான மக்கள்னு சொல்லலாம். ரொம்ப வாழ்க்கையை வந்து அவங்க சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வாங்க. அதுவும் இன்னொன்று, அது வந்து கிருஷ்ணரினுடைய நட்சத்திரம் வேறு. ஸோ ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு என்றைக்குமே வசதி, ஒரு சின்ன குடிசையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அவர்களினுடைய தேவை பூர்த்தியாகும். பெரிய மாட மாளிகையில் இருக்கிறவங்களுக்கும் அவங்க தேவை பூர்த்தியாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் எப்போவுமே சதா சர்வ காலமும் கிருஷ்ணார்ப்பணம் சொன்னாலே போதும். அவள் வந்து தனியாக ஒரு கோவிலுக்கு போய் நான் ஒரு பூஜை பண்ணணும், இல்லை எனக்கு ஒரு பரிகாரம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. என்ன, அந்த சந்திரன் உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால ஒரு கன்சிஸ்டண்ட்டாக அவள் மைண்ட் ஒர்க் பண்ணாது. ஒரு விஷயத்த கரெக்டாக தான் இருக்கும், ஆனால் அதையே 10 வாட்டி. ஸோ சம்டைம்ஸ் சில சந்தேக குணங்களும் உண்டு. அது பெண்களை விட ஆண்களுக்கு அதிகமாக இருக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஸோ மைனஸ்ன்னு சொன்னால் அதை வந்து சொல்லலாம். அண்டு சந்திரன் உச்சபலம் பெற்று அதோட ராகுவோ கேத்துவோ சேர்ந்திருந்தால் ரொம்ப நம்ம சொல்லவே வேண்டாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டுன்னு. ஜென்ரலி ரோகிணி நட்சத்திரக்காரர்களை எடுத்துக்கொண்டால் நல்ல அவங்களுக்கும் பாட்டு, இயல் இசை, நாடகம் இதிலெல்லாம் அதிகமான ஈடுபாடு இருக்கும். அண்ட் ரொம்ப தன்னை அழகுபடுத்திக்கணும், இல்லை வந்து நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும். அண்ட் அழகு, இயற்கையை வந்து ரொம்ப ரசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அண்ட் சில பேருக்கெல்லாம் வந்து அந்த பர்ஃப்யூம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுலேயும் கொஞ்சம் அந்த ஸ்ட்ராங் பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் ரொம்பவுமே ரசித்து அவங்க வந்து பயன்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. நகை, ஆடை அணிகலன்கள், நகையெல்லாம் நல்லா போட்டுக்கிறதுக்கு அவங்களுக்கு பிரியம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இப்படி இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் மைனஸ்ன்னு சொன்னோம்னா இந்த ஒரு விஷயந்தான் சொல்லலாம். ஸோ ப்ளஸ் வந்து இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அண்ட் ரோகிணி நட்சத்திரக்காரர்களோட மற்றவர்கள் அவங்களோட ஜன ரஞ்சகமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா. சில பேர் எப்போவுமே தே வில் பி வித் பீப்புள். அந்த மாதிரி ஒரு 4 பேரோட ஜாலியாக கலகலன்னு பேசக்கூடிய ஒரு சுபாவமும் இவர்களிடத்தில் இருக்கும்.